தினமும் வீட்டில் என்னடா சட்னி வைக்கிறது அப்படின்னு தோணுச்சுன்னா தக்காளியும் வேர்க்கடலையும் வச்சு இப்படி ஒரு சட்னியை செஞ்சு அதோட கோதுமை அடை தோசை இது மாதிரி நீலவாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு சுட்டு கொடுத்தீங்கன்னா அடடா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதுவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கும் அந்த வேர்க்கடலை தக்காளி சட்னிக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் 6-7 காஞ்ச மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயில் லைட்டாக எண்ணெய் வச்சு அதில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா இந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த காஞ்ச மிளகாயும் வேர்க்கடலையும் ஃபஸ்ட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோன்னா சரியாக இந்த வேர்க்கடலை மசியாது. ஃபஸ்ட்டு அதனால் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளியையும் பூண்டையும் சேர்த்து நல்லா மழன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா புளிப்பும் காரமும் கலந்த மாதிரி ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வேணும்னா நீங்கள் தாளிப்பு வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கோதுமை அடையோடு எடுத்துக்கிறதுனால நான் தாளிப்பு கொடுக்கல. தாளிப்பு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இதை நீங்கள் தோசை இட்லி கூடயும் சாப்பிட்லாம். ரொம்பவே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் நிறைய சட்னி நிறைய ரெசிபீஸும் நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.